ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த், விசுவாசத்தின் அப்போஸ்தலர். விக்கிள்ஸ்வொர்த் 1859 இங்கிலாந்தில் உள்ள மென்ஸ்டன் என்ற ஊரில் பிறந்தார். அவருடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. தனது 6வது வயதிலேயே வயல்வெளியில் முள்ளங்கி பிடுங்கும் வேலைக்குச் சென்றார். 7 வயதில் ஒரு கம்பளி ஆலையில் வேலைக்குச் சேர்ந்தார். வறுமையால் பள்ளிக்குச் செல்ல முடியவில்லை. இதனால் அவருக்கு படிக்கவோ எழுதவோ தெரியாது. அவரது பாட்டி ஸ்மித்தை தேவாலயத்திற்கு அழைத்துச் சென்றார். தனது 8வது வயதிலேயே அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். 1882 பாலி பதர்ஸ்டோன் என்பவரை திருமணம் செய்தார். திருமணத்திற்குப் பிறகுதான் பாலி தனது கணவருக்கு எழுதவும் வாசிக்கவும் கற்றுக் கொடுத்தார். ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் தனது வாழ்நாள் முழுவதும் பைபிளைத் தவிர வேறு எந்த புத்தகத்தையும் வாசிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் ஒரு திறமையான பிளம்பராக இருந்தார். அதே சமயம் தனது மனைவியுடன் சேர்ந்து சிறிய அளவில் நற்செய்தி ஊழியங்களையும் செய்து வந்தார். அவருடைய 48வது வயது வரை அவர் ஒரு சாதாரண விசுவாசியாகவே இருந்தார். 1907 சண்டர்லேண்ட் என்ற இடத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். இதன் பிறகு அவரிடம் ஒரு புதிய வல்லமை வெளிப்பட்டது. அவர் தனது பிளம்பிங் தொழிலை கைவிட்டு முழுநேர ஊழியராக மாறினார். உலகம் முழுவதும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென் ஆப்பிரிக்கா, இந்தியா உட்பட பயணம் செய்து பிரசங்கம் செய்யத் தொடங்கினார். அவருடைய ஊழியத்தில் நடந்த அற்புதங்கள் பலரையும் ஆச்சரியப்பட வைத்தன. புற்றுநோய், முடக்குவாதம் போன்ற தீராத நோய்கள் அவர் ஜெபித்தபோது குணமாகின. அவருடைய ஊழியத்தின் மூலம் சுமார் 14 பேர் மரித்த பிறகு மீண்டும் உயிர் பெற்றதாக வரலாற்றுப் பதிவுகள் மற்றும் சாட்சிகள் கூறுகின்றன. அவர் ஒருபோதும் 15 நிமிடங்களுக்கு மேல் ஜெபம் செய்யாமல் இருக்க மாட்டார். அதாவது நாள் முழுவதும் இடைவிடாமல் ஜெப சிந்தனையிலேயே இருப்பார். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை வேதத்தை வாசிப்பதை வழக்கமாகக் கொண்டிருந்தார். அவருடைய புகழ்பெற்ற பொன்மொழிகள்: கடவுள் சொன்னார், நான் அதை நம்புகிறேன், அதுவே எனக்கு இறுதி முடிவு. அச்சம் இருக்குமிடத்தில் விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருக்குமிடத்தில் அச்சம் இருக்காது. ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து அசைக்க முடியாத விசுவாசத்தின் மூலம் ஒரு வரலாற்று நாயகனாக மாறினார். ரிவைவல் ராபர்ட்.